மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு எரிசக்தி துறை சார்பில் 2026, 2027 ஆண்டுக்கான புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. எரிசக்தி துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்துறையில் ஆள் பற்றாக்குறையை போக்க TNPSC வாயிலாக 2,558 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதோடு ஒப்பந்த அடிப்படையில் 10,000 பணியாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். சென்னையில் உள்ள 20 துணை மின் நிலையங்களில் 104 கோடி ரூபாயில் கூடுதலாக 33 கிலோவாட் மின்னூட்டிகள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தில் உள்ள 10 மிக உயரழுத்த துணை மின் நிலையங்களில் 110.76 கோடி ரூபாயில் மின் மாற்றிகளின் திறன் உயர்த்தப்படும். மின் பகிர்மான கழகத்தின் கீழ் உள்ள 46 துணை மின் நிலையங்களில் 129.41 கோடி ரூபாயில் மின் மாற்றிகளின் திறன் உயர்த்தப்படும். மிக உயரழுத்த துணை மின் நிலையங்களில் 212.62 கோடி ரூபாயில் புதிய பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்படும். சென்னையில் 1,250 இடங்களில் 250 கோடி ரூபாயில் பகிர்மான மின்மாற்றி கட்டமைப்புகள் வளைய சுற்றுத்தர அமைப்புகளாக மாற்றப்படும். 110 கிலோவாட் துணை மின் நிலையங்களில் உள்ள 100 தனிமைப்படுத்தி திறப்பான்கள் 130 கோடி ரூபாயில் பிரேக்கர்களாக மாற்றப்படும். மிக உயரழுத்த புதைவட பழுதுகளை விரைந்து கண்டறிய 17 கோடி ரூபாயில் அதிநவீன கருவி பொருத்தப்பட்ட சிறப்பு வாகனம் கொள்முதல் செய்யப்படும். மின்துறை தரவுகளை பாதுகாப்பாக பகுப்பாய்வு செய்ய 25 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த தரவு சேகரிப்பகம் அமைக்கப்படும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மற்றும் BESS திட்டங்களுக்கு எளிமையான அனுமதி அளிக்க திருத்தப்பட்ட இணையதளம் உருவாக்கப்படும். ஓய்வூதிய கணக்கீட்டு முறையை SAP ERP தளத்துடன் இணைக்க 24.85 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும். நுகர்வோர் தாழ்வழுத்த மின் கட்டணங்களை மேண்டேட் முறையில் வங்கிக் கணக்கிலிருந்து தானாக பிடிக்கும் வசதி செய்யப்படும். நுகர்வோர் புகார்களை தொடர்ந்து கண்காணிக்க 14 லட்சம் ரூபாயில் வாட்ஸ்அப் வழியாக பதிலளிக்கும் மென்பொருள் உருவாக்கப்படும். பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு 8.26 லட்சம் ரூபாயில் இணையவழி கலந்தாய்வு செயலி உருவாக்கப்படும். கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்கவும் கழிவு அகற்றும் சுமையை குறைக்கவும் புதிய அழுத்தப்பட்ட உயிரிவாயு கொள்கை வகுக்கப்படும். புதிய வீட்டு மின் இணைப்புகளுக்கு கள ஆய்வு இல்லாமலேயே சுய உறுதிமொழி அடிப்படையில் விரைவாக இணைப்பு வழங்கப்படும். மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.